அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு நண்பர்களே. ஒரு மலை எங்களை நேசிக்கிறது, அந்த மலையை நாங்களும் நேசிக்கிறோம் என்று எங்களது பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மலை அடிவாரத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆம், அதுதான் உஹது மலை. உஹது மலை எங்களை நேசிக்கிறது, நாங்களும் அதை நேசிக்க வேண்டும். அதற்காக மதீனா வருபவர்கள் கட்டாயமாக இந்த உஹது மலை அடிவாரத்துக்கும் வந்து செல்வது வழக்கமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாற்றிலே மிக ஒரு கொடூரமான யுத்தம் நடந்த இடமும் இந்த உஹது மலை அடிவாரம்தான். இதோ இந்த எனக்கு பின்னால் இருக்கின்ற இந்த மலைக்கு மேலால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 பேரை இங்கே நிறுத்தாட்டி எந்த காரணம் கொண்டும் இங்கிருந்து நீங்கள் அகலக்கூடாது என்று கட்டளை விதித்து அம்பெய்பவர்களை இங்கே வைத்திருக்கிறார்கள். மலையிலே உயரமான பகுதி அது. இந்த பகுதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களை காப்பாற்றுவதற்காக செய்த வியூகம்தான் இந்த 50 பேரை இங்கே நியமித்தது. இந்த பகுதியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகாமிட்டு யுத்தம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே தான் முஸ்லிம்களுக்கு வெற்றி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த கனிமத் பொருட்களை எடுத்துக்கொள்வதற்காக பலரும் முஸ்லிம்களுக்கு வெற்றிதான் நடந்துவிட்டதே என்று அந்த மலையிலிருந்து இறங்குகிறார்கள். அதற்கு பிறகுதான் இந்த காபிர்களின் கூட்டம் சுற்றி வளைத்து பின்பக்கமாக மலைக்கு ஏறி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஸ்லிம்களுடைய படையை தாக்கி மிக கொடூரமான ஒரு யுத்த சூழ்நிலைக்கு அந்த யுத்தம் தள்ளப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட கொல்வதற்கு துணிந்தார்கள் இந்த நிராகரிப்பாளர்கள். அவருடைய பல் ஒன்றும் ஷஹீதாக்கப்பட்ட வரலாற்று சுருக்கமான நிகழ்வுக்குள் தான் நானும் நீங்களும் இந்த உஹது மலை அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். இதுதான் உயரமான மலை குன்று. இந்த பகுதியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இராணுவ வியூகம் அவர்களுக்கு தெரியும். இந்த இடத்திலிருந்து இராணுவ வீரர்கள் மேற்பக்கமாக இருக்கிறதனால் எதிரிகள் எளிதாக இந்த பகுதியை வந்து தாக்கிவிட முடியாத அளவுக்கு தான் மிக நுட்பமான அம்பெய்தும் வீரர்களை அங்கே வைத்திருந்தார்கள். கடைசியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சொல்லை மீறியதன் விளைவாக யுத்தம் மறுபுறத்துக்கு திரும்பி முஸ்லிம்கள் தோல்வி காண்கின்ற நிலைமைக்கு யுத்தம் திரும்பி சென்ற வரலாற்றை நாங்கள் வரலாறுகளிலே பார்க்கின்றோம். இந்த பக்கத்திலிருந்து முஸ்லிம்கள் கீழே இறங்கியவுடன் இறை நிராகரிப்பாளர்கள் மேலே வந்து இந்த பக்கமாக முஸ்லிம்களை தாக்கத் தொடங்கி இப்படியே சண்டை மும்முரமாக சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிவைத்து தாக்குவதற்காக முற்பட்டார்கள். அந்த நேரத்திலே சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அரணாக பாதுகாத்து எந்த விதமான தீங்குகளும் வரவிடாமல் ரசூலுல்லாஹுவை அந்த நேரத்திலே பாதுகாத்த வரலாற்று நிகழ்வு இந்த இடத்திலே நடந்தது. இந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்கள் எந்த இடத்திலே மரணித்தார்களோ அந்த இடங்களிலே தான் அடக்கப்பட்டிருந்தார்கள். பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே மதீனாவிலே ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டு இந்த கபறுகள் சேதமாக்கப்படுவதனால் தான் எல்லா மையத்துகளும் திரும்ப எடுக்கப்பட்டு ஒரு இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டு இந்த இடத்திலே எல்லா மையத்துகளும் இப்போது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட 70 பேர் இந்த இடத்திலே தான் இப்பொழுது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக கொடூரமான முறையிலே சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி வரைக்கும் அந்த நிகழ்வை மிகவும் ஆழமாக அவர்களுடைய மனதை பாதித்த ஒரு நிகழ்வாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலை சம்பவம் இருந்ததை இந்த உஹதுடைய யுத்த வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு பிறகு ஹன்சலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே மிகவுமே வசதியோடு வாழ்ந்த ஒருவர். அவர் ஒரு பாதையில் சென்றால் வாசனை திரவியங்கள் அதனுடைய வாசங்கள் வீசும் அளவுக்கு வசதியாக இருந்த ஒருவர். அவர் இங்கே கொல்லப்பட்டவுடன் அவரை மறைப்பதற்கு கஃன் துணி கூட இருக்கவில்லை. தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது.
இப்படி புட்களை கொண்டு அவருடைய கால்கள் மறைக்கப்பட்டு இங்கே அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலையை பார்த்து கண் கலங்குகிறார்கள். இன்னும் சில சஹாபாக்களை இங்கே கொல்லப்பட்ட சஹாபாக்களை யாரையுமே குளிப்பாட்டவில்லை. ஒரு சஹாபி அவரை மலக்குமார் குளிப்பாட்டுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வரலாற்றையும் நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாமிய வரலாற்றிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சொல்லை மீறியதற்காக மிகவும் சிரமப்பட்ட, தோல்வி கண்டு பிறகு வெற்றி கண்ட ஒரு போராகவே இந்த போர் இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியிலிருந்து இறை நிராகரிப்பாளர்கள் முஸ்லிம்களை தாக்கி வந்தவுடனே ரசூலுல்லாவை காப்பாற்றுறதுக்காக சஹாபாக்கள் ஒரு 7-8 பேர் ரசூலுல்லாஹுவை சூழ்ந்து கொண்டு அவர்களுக்கு வருகின்ற அம்புகளை எல்லாம் தாங்கி கொண்டு, தனது உடம்பிலே தாங்கி கொண்டு இந்த பக்கமாகத்தான் கூட்டிச் செல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. உஹது மலை அந்த பக்கமாக இருக்கிறது. உஹது மலைக்கு மிக அண்மையிலே ரசூலுல்லாஹுவை கூட்டிச் சென்றவுடன் தான் மேலும் சஹாபாக்கள் இணைந்து திரும்பவும் அந்த போரை மிகவும் முக்கியமாக முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். இப்படி போரினுடைய இந்த கட்டங்கள் அப்படியே விரிவடைந்து சென்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பாதையின் ஊடாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து சஹாபாக்கள் அழைத்து வந்தார்கள். இது யுத்தம் நடந்த அந்த மலையடிவாரத்திலிருந்து சில மைல்களாவது இருக்கும். அந்த தூரத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாத்து எந்த உயிராபத்துகளும் ஏற்படாத வண்ணம், குறிப்பாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கேடயமாக இருந்து அவர்களை இந்த இடம் வரைக்குமாக அழைத்து வருகிறார்கள். இப்பொழுது இந்த கற்பாறைகள் இருக்கிறதே, இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயங்களோடு வந்து சஹாபாக்கள் இந்த இடத்திலே அவர்களை பாதுகாத்து மறைத்து வைத்திருந்தார்கள் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த பாறைகளும் அகன்று அதற்கு இடம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த வரலாற்று குறிப்புகள் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதையும் இங்கு சொல்லியாக வேண்டும். இனி இதுதான் இந்த உஹது மலையடிவாரத்தின் இந்த நீண்ட பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயப்பட்டு இங்கே வந்த பகுதி தான் இது. உஹது மலை மிக தூரத்திலே இருக்கிறது. அதாவது யுத்தம் நடந்த இடம் மிக தூரத்திலே இருக்கிறது. இதோ இந்த கட்டிடங்களையும் தாண்டிய தூரத்திலிருந்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்திரமாக அவர்களை இந்த இடத்திலே பாதுகாத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இடத்திலே ஒரு பள்ளிவாசல் அமைந்தது. அதன் பள்ளிவாசல்கள் சிதைவடைந்து இப்பொழுது இந்த தோற்றத்திலே தான் இந்த பள்ளிவாசல் இப்பொழுது இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதோ கல்லால் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த இடம் இருக்கிறதே, இந்த இடத்திலிருந்து தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீர் கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காயத்தை கழுவி, இதோ இருக்கிற இந்த தொழுகின்ற இந்த இடம் இருக்கிறதே, இந்த இடத்திலே வைத்து அந்த காயங்களை கழுவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமர வைத்ததாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இந்த இடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய யுத்தத்திலே காயப்பட்டு சஹாபாக்களினால் அழைத்து வரப்பட்டு இந்த இடத்திலே பாதுகாப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த இடம்தான் இது. இதற்கு அந்த பக்கமாக ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை அடிவாரத்திலே இருந்து தண்ணீர் எடுத்து வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்து தண்ணீரை எடுத்து வந்து ரசூலுல்லாஹுடைய காயங்களை கழுவி இந்த இடத்திலே, அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே உட்கார்ந்த நிலைமையிலே தான் தொழுவித்தார்கள். சஹாபாக்கள் அனைவருமே உட்கார்ந்து தான் தொழுதார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த சட்டம் மாற்றப்பட்டது. இமாம் உட்கார்ந்து தொழுதால் யாருக்கெல்லாம் நின்று தொழ முடியுமோ அவர்கள் நின்று தொழ வேண்டும் என்ற சட்டம் அதற்கு பிறகுதான் மாற்றப்பட்டது. அந்த இடத்திலே தான் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். நண்பர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சொல்லை மீறியதால் ஏற்பட்ட விளைவுகளையும், இறை நிராகரிப்பாளர்களிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து நிலவாமல் பாதுகாத்த இடத்தையும் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தோம். தமிழிலே மிக அரிதாக கிடைக்கும் இது போன்ற காணொளிகளை அதிகமாக ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கட்டாயமாக எழுதுங்கள். மதீனாவின் இன்னொரு வரலாற்று நிகழ்வோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம்.